ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸ் சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷன் சம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 248 + 367. இப்போ உங்களுக்கு இதை ஆட் பண்ணோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பரை ஆட் பண்ணலாம். 8 + 7 எவ்வளவு? 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகேவா? 7 வந்து 15. அப்போ 5 வந்து ஒன்ஸ் பிளேஸில் போட்டு 1 வந்து டென்ஸ் பிளேஸில் போடணும். ஓகே. நெக்ஸ்ட்டு 6 + 1 எவ்வளவு? 7. 7 + 4 எவ்வளவு? 11 வரும். 7 + 4 எவ்வளவு? 8, 9, 10, 11. ஓகேவா? இப்போ 1 இங்கே போட்டுட்டு மிச்சது மேலே போடணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டிஜிட் 3 + 2 வந்து 5, 5 + 1 6. ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து என்னது? ஆன்சர் வந்து 615. ஓகேவா? 248 + 367 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 615. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கொஷின் வந்து சப்ராக்ஷன் பார்க்கலாம். 945 - 678. ஓகேவா? இப்போ வந்து இதை சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். 5ல் 8 சப்ராக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணோன்னா பக்கத்தில் இருந்து பாரோ பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 10 வந்து பாரோ பண்ண போகிறோம். இது என்ன ஆகும்னா 3ஆக மாறிடும். இது வந்து 15ஆக மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம 15லேருந்து 8 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும், சரிங்களா? 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகேவா? 7 வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து மேலே 3 இருக்குது, கீழே 7 இருக்குது. 3லையும் 7 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா திரும்பவும் நம்ம வந்து ஒன்று பாரோ பண்ண போகிறோம். அப்போ இது என்னாகும்? இது 13ஆக மாறிடும். இது வந்து 8ஆக மாறிடும், சரிங்களா? இப்போது 13ல் 7 எவ்வளவு? 7 in the mind. 8, 9, 10, 11, 12, 13. ஆன்சர் என்னது? 6 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ 6. இப்போ வந்து இங்கே 8 இருக்கா? 8 - 6 என்ன வரும்? 2. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 267. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். தேர்ட் கொஷின் என்னது? 36 × 25. ஓகேவா? இப்போ வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். மல்டிப்ளை எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 ஒன்ஸ் பிளேஸில் இருக்க 5 எடுத்து 36 மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் வந்து என்ன பண்ணால் 2 எடுத்து 36 மல்டிப்ளை பண்ணணும். அப்போயும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 6 உங்களுக்கு என்னது? 30. அப்போ 0 இங்கே போட்டுட்டு 3 வந்து ஒன்ஸ் பிளேஸில் போட்டுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 5 15. 15 இந்த 3யும் சேர்த்துக்கோங்க. 15 + 3 எவ்வளவு? 16, 17, 18. ஓகே, அப்போது 18. நெக்ஸ்ட் வந்து 2ஆல் 36 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 6 என்ன வரும்? 12. அப்போ 2 இங்கே போட்டுக்கிட்டோம், 1 வந்து சைடில் போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 2 3 6. 6 + 1 என்னது? 7. அப்புறம் இது ரெண்டும் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? 0. செகண்டாக மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம வந்து ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம டென்ஸ் பிளேஸில் தான் அந்த நம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? அடுத்த மல்டிப்ளிகேஷன் வந்தாலும் நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். 0, 8 + 2 என்ன கிடைக்கிது? 10. அப்போ 0 மட்டும் இங்கே போட்டுட்டு மேலே வந்து 1 போட்டுக்கலாம். 7 + 1 8, 8 + 1 9. ஓகேவா? உங்களுக்கு ஆன்சர் என்னது? 900. ஓகே. இப்போ வந்து டிவிஷன் வந்து என்ன பண்ணுறோம்? 560 / 8. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 5 வந்து 8ஐ விட சின்னதாக இருக்குது, அதனால் டிவைட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்?
2 டிஜிட் வந்து எடுக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 7 8s are 56. இதை என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். ஆனால் டிவிஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் பண்ண போகிறோம். சரியா? இது வந்து 56 மைனஸ் 56 வந்து 0. இப்போ வந்து இங்கே ஒரு 0 இருக்கு இல்லையா, அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வரணும். நம்ம டிவைட் பண்ண முடியாது. எனிதிங் இன்ட்டு 0 வந்து 0 தான். ஸோ ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 70. ஓகே, இப்போ வந்து ஒரு வேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சரிங்களா? வேர்ட் ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பாக்ஸில் 25 ஆப்பிள்ஸ் இருக்குது. அதில் 45 வந்து சாப்பிட்டுட்டாங்க. ஓகேவா? 45 வந்து ஈட்டன். இப்போ உங்களுக்கு இன்னும் எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது 25 ஃபஸ்ட்டு இருக்குது, 45 என்ன பண்ணாங்க? சாப்பிட்டுட்டாங்க. அப்போ இன்னும் எவ்வளோ இருக்குது? எப்போ வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? 5 மைனஸ் 5 எவ்வளவு? 0. இப்போ வந்து 2 வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ண முடியாது, அதனால் 2 டிஜிட்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. 12. ஸோ 12 மைனஸ் 4 எவ்வளவு? 5 6 7 8 9 10 11 12 8 வரும். அப்போ உங்களுக்கு இன்னும் எத்தனை ஆப்பிள்ஸ் மிச்சம் இருக்குது? 80. அப்போ ஆன்சர் வந்து 80. செகண்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் வந்து 1 ஹவரில் 60 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ 5 ஹவர்ஸில் உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 60 இன்ட்டு 5, 1 ஹவருக்கு 60. அப்போ 5 இன்ட்டு 60 ஹவர்ஸ் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 60 இன்ட்டு 5. அப்போ 5 zeros are 0, 5 6 are 30. அப்போ உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் கிடச்சிருக்கு? ஆன்சர் வந்து 300 கிலோமீட்டர்ஸ். 5 ஹவர்ஸில் அந்த ட்ரெயின் வந்து 300 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பென் வந்து ₹15 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 12 பென்ஸுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 15 இன்ட்டு 12. ஓகேவா? இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடும். 2 5s are 10. 2 5s are 10. 0 இங்கே போட்டுக்கோங்க, மேலே வந்து 1 போடணும். இப்போ 1 2s are 2 ப்ளஸ் இந்த ஒன்று 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 1ஆல் 15 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 இன்ட்டு 5 5, 1 இன்ட்டு 1 1. ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம். ஸோ 0 வந்து 0, 5 + 3 6 7 8, 1 வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 180. அப்போது the cost of 15 pence என்னது? is equal to ₹180. எப்போவுமே இந்த மாதிரி வேர்ட் சம்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதணும். இங்கேயும் வந்து a train traveled 300 கிலோமீட்டர் ஃபார் 5 ஹவர்ஸ்ன்னு எழுதணும். சரிங்களா? உங்களுக்கு கடைசியாக ஆன்சர் வந்து இப்படி எடுத்து எழுதணும். வேர்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்தாங்கன்னா அது சென்டென்ஸ் மாதிரி எழுதி தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ராக்ஷன் இது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஆஃப் 96. ஓகேவா? 1/2 ஆஃப் 96 என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா 96 இன்ட்டு 1/2 எவ்வளவுன்னு பார்க்கணும். இப்போ 2ஆல் நம்ம இதை வந்து டிவைட் பண்ண போகிறோம். 9 வந்து எத்தனை டைம் வரும் 2ஆல்? 4 2s are 8. அப்போ வந்து 1 பேலன்ஸ் இருக்குது. இது 16. எத்தனை டைம் வந்து உங்களுக்கு 2 டேபிளில் வரும்? 8 டைம்ஸ். ஸோ 2 8s are 16 கிடைக்கும். ஆன்சர் வந்து என்னென்னா ஆன்சர் 48. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் 200 எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 200 இன்ட்டு பர்சன்டேஜ் எப்படி எதுவும் 1/200.
25. அப்போ இது வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 5 டேபிளால் ரெண்டுமே டிவைட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 5 5s are 25. இது வந்து பார்த்திங்கன்னா 4 டைம்ஸ். Four 5s are 20, 0. சரி, இது எப்படி எழுதணும் அப்படின்னா 200 into 25/100 இப்படி தான் இதை வந்து எழுதணும். 25% ஆஃப் 200 வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா 200 into 25/100. இப்போ என்னாச்சு, இந்த 0 0 வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சம் இருக்கிறது என்னது, 2 into 25 வந்து உங்களுக்கு 50. ஆன்சர் வந்து என்னது 50 வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சாரி இது வந்து ராங். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா 3/4 of 64 எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 into 3/4. இப்போ இது வந்து காமனாக உங்களுக்கு 4th டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ வந்து 1 4s are 4. இது வந்து பார்த்திங்கன்னா 1 4s are 4. மிச்சம் வந்து 2 பேலன்ஸ் இருக்குது 24. ஸோ 4th டேபிளில் 24 எப்போ வரும், 6 16 வந்து 4th டேபிள் வரும். ஸோ 16 into 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 6 are 18. 8 + 1 பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு 1 3s are 3. 3 + 1 எவ்வளவு, 48. ஓகேங்களா? பர்சன்டேஜ்னால் எப்படி எழுதணும் அப்படின்னா 25% எப்போவுமே நம்பர் பை 100 அப்படின்னு தான் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 50. அப்போ 3/4 of 64 உங்களுக்கு என்னது 48. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சம்ஸோடு அப்புறமா பார்க்கலாம். தேங்க்யூ.